வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். ரொம்பவே டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் ப்ரோட்டீன் ரிச், அதோட ஹெல்த்தியான வெரைட்டியான ஒரு தோசை ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவை கவுனி அரிசிங்க. கருப்பு கவுனி அரிசி நமக்கு ரொம்பவே முக்கியம். அந்த அரிசியை ஒரு 1.5 டம்ளர் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே 1/2 கப் ஈச்சுங்கிற மாதிரி அரை கப்பு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொண்டக்கடலை, அதோட பச்சைப்பயிறு, இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து விட்டுட்டு 2லேருந்து 3 தடவை தாராளமாக தண்ணி விட்டு அலசி எடுத்துட்டு, ஏன்னா நம்ம அரைக்கும் போது இது ஊறிட்டுருக்க தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே கழுவிட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் இதை நல்லா கழுவிட்டு இது முழுசுற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். எல்லாமே நல்லா ஊறி உபரியாகி வருங்க. இதை ஊற வைக்கிற டைமிங் மினிமம் 8 to 10 ஹவர்ஸ் இருக்கணுங்க. நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைக்கிறது தான் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே அருமையாக ஊறி வந்திருக்குது. கவுனி அரிசி ஆகட்டும், கொண்டக்கடலை ஆகட்டும், பயராகட்டும், பருப்பு வகைகள் ஆகட்டும், எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக ஊறி வந்திருக்குதுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாதி ஜார் மட்டும் போட்டு நம்ம ஒரு தடவை க்ரஷ் பண்ணி எடுத்துட்டு, எகெயின் நம்ம மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தடவை இது க்ரஷ் ஆகிடுச்சு. இப்போ இதில் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஓவர்லோடாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் 2 பார்ட்டாக இல்லை 3 பார்ட்டாக கூட அரைச்சிக்கோங்க. இன்னும் விருப்பம் இருந்தால் கிரைண்டரில் கூட போட்டு ஆட்டிக்கோங்க. இது எனக்கு தண்ணி ஊற்றினா இறங்கிடுங்கிற குவான்டிட்டி தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இப்படியே அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதோட கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு எனக்கு கருவேப்பிலை, பச்சை நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும். அதோடவே காரத்துக்கு ஒரு 3 வரமிளகா, கூட்டுறதும் குறைக்கிறதும் அவங்கவுங்க இருப்போம். இதோட தேவைக்கேற்ப உப்பையும் ஆட் பண்ணி ஒரு தடவை க்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற வச்ச தண்ணியை விட்டு நல்லா கெட்டியாக இந்த மாதிரி பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம எகெயின் மிக்ஸி ஜார்லாம் கழுவி ஊற்றும் போது பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதை வேற ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக அரைஞ்சி வந்திருக்குதுன்னு. இப்போ இதில் நம்ம ரொம்ப திக்காக இருக்குது, அதாவது இட்லி மாவு பதத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து இந்த மாவில் கலந்து விட்டுறலாம். நம்ம தோசை மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இப்படி இருந்தால் தான் தோசை நல்ல மொறுன்னு வரும். இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் ஜீரகத்தை பவுட்ரு பண்ணதை இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பவுடராக போட விருப்பம் இல்லைங்கிறவங்க நம்ம மாவில் இஞ்சி வரமிளகாலாம் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயே 1 ஸ்பூன் ஜீரகமாகவே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம மாவு ரெடி. இப்போ கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து துணி இல்லை டிஷ்யூவால் நம்ம உடைச்சிட்டு தேவையான அளவு மாவு விட்டு நல்ல முறுவலாக, அதாவது மெலிசாக தோசையை வார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு நல்லாவே வார்க்க வருங்க. இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு நம்ம இதை நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான கவுனி அரிசியில் அடை தோசை ரெடிங்க. இதை மொத்தமாக நம்ம கல் தோசை மாதிரி போட்டு சாப்பிட்டாலும் அடை மாதிரி ஊற்றி சாப்பிட்டாலுமே ரொம்பவே பர்ஃபெக்டாக அருமையாக இருக்குங்க. பட் எல்லாருமே கொஞ்சம் முறுவலாக தான் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் தண்ணியாக நம்ம முறுவலாக ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதுக்கு ஒரு காம்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல கருவேப்பிலை துவையல், அப்படி இல்லைன்னா கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். சும்மாவே சாப்பிட்டா கூட இது அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.